ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. அதாவது 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. இதிலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 5 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள் உருவாக்கணும். அதாவது ஒரு வார்த்தையில 5 எழுத்துக்கள் இருக்கணும். இந்த எழுத்துக்கள் தான் அதில் இருக்கணும், வேறு எழுத்து இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு வார்த்தையிலையும் முதல் எழுத்து டி அப்படின்னு இருக்கணும், கடைசி எழுத்து ஐன்னு இருக்கணும். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தை டெல்லி, அதில் முதல் எழுத்து டி, கடைசி எழுத்து ஐ. ஸோ இதில் மாற்றம் இருக்கக்கூடாது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த எழுத்துக்களை மாற்றி போட்டு பல வார்த்தைகளை உருவாக்கணும். அப்போ எத்தனை வார்த்தைகள் உருவாக்கலாம்? இதான் அவங்க கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு விளக்கம் சொல்லி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருக்கல் தொடர்புடைய ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், அதை கவனிங்க. ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதாவது 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 × 9 × 10 அப்படின்னு 10 வரைக்கும் போட்டு பெருக்கணும். அதே போல் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5. இதுக்கான பதில் தான் 5 ஃபேக்டோரியல். அதே போல் 50 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5ன்னு 50 வரைக்கும் போட்டு பெருக்கணும். இதுதான் ஃபேக்டோரியல். இப்போ இந்த கணக்கில் அது தேவைப்படுது. அதனால தான் உங்களுக்கு குறிப்பாக சொன்னேன். இப்போ இந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 லெட்டர்ஸை வச்சு நாம் உருவாக்குற 5 எழுத்து வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே இடையில் இருக்கக்கூடிய அந்த 3 எழுத்துக்கள் தான் இடம் மாறி வரும். உதாரணத்துக்கு இஎல்ஹெச், இந்த 3 எழுத்துக்கள் தான் இடையில் இருக்குது. இந்த 3 எழுத்துக்களும் இடம் மாறி வரும். உதாரணத்துக்கு எல்இஹெச், ஹெச்இஎல், இந்த மாதிரி இடம் மாறி வரும். ஸோ அந்த மாதிரி இடம் மாறி வரும்பொழுது எத்தனை முறை அதை இடம் மாற்றி எழுதலாம்? இதுதான் இப்போ நமக்கு தேவையான பதில். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி வரும்பொழுது இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போது 1, 2, 3, 4, 5 அண்ட் 6 அப்படின்னு 6 எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 எண்களையும் உள்ளடக்கி 6 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான பதில் 6 ஃபேக்டோரியல். அதாவது 1 × 2 × 3 × 4 × 5 × 6 இஸ் ஈக்குவல் டு 720 அப்படின்னு வரும். இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் முதல் எழுத்து டியும் கடைசி எழுத்து ஐயும் அப்படியே இருக்கும். அப்போ இடையில இருக்கிற 3 எழுத்துக்களை மட்டும் நாம் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்ப 6 வெவ்வேறு முறைகளில் நாம் இடமாற்றி எழுதலாம். தட் இஸ், தீஸ் 3 letters கேன் பி அரேஞ்ச்டு இன் 6 different ways. ஆகவே இந்த 5 எழுத்து வார்த்தைகள் 6 வார்த்தைகள் கிடைக்கும். காரணம், முதல்ல உள்ள எழுத்து டி, கடைசியில் உள்ள எழுத்து ஐ, இந்த ரெண்டுலையும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் 6. அது அவங்க கடைசி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.